Hi friends, this is Vincent of channel. நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்கு தான் 11th 12th நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நீங்க பண்ண வேண்டியது வரக்கூடிய நாட்கள்ல நாம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும் அப்படினா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, நல்லபடியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. இந்த நேரத்துல இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது 2 mark 3 mark very important questions வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? ஏற்கனவே நம்ம 5 mark questions வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. கண்டிப்பா அடுத்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஃபிசிக்ஸ் எக்ஸாம். அதனால எந்த விதத்தையும் நீங்க கவலைப்படாதீங்க. நல்லபடியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுவே போதுமானது. ஓகே, இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் நம்ம என்ன பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் போது, அதாவது ஒளிவட்ட மின்னிறக்கம். சரியா? கொரோனா டிஸ்சார்ஜ் நல்லபடியா பாத்துங்க. அதாவது இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இத பார்த்துட்டு மத்த क्वेश्चनலாம் என்ன பாத்தீங்கன்னா பாருங்க. கண்டிப்பா இதுல இருந்து நிறைய क्वेश्चंस வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? கொரோனா டிஸ்சார்ஜ் நல்லா பாத்துங்க. அதுக்கு அப்புறம் AU அதாவது 19779. சரியா? அணுக்கருவின் ஆரம் என்ன? ரேடியஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் வந்து கேக்குறாங்க. சரியா? அதாவது இதோட ரேடியஸ் நீங்க ஃபைண்ட் பண்றத பாத்துங்க. அதுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா பிளம்பிங்கின் வடக்கை விதி. சரியா? பிளம்பிங்கோட ரைட் ஹேண்ட் ரூலும் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நல்லபடியா பாத்துங்க. கண்டிப்பா கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது 2 மார்க்லயும் கேட்கலாம், 3 மார்க்லயும் கேட்கலாம், 5 மார்க்லயும் சப்டிவிஷன் 1ல என்ன பாத்தீங்கன்னா சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2ல கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அப்புறம் மாஸ் ஊட்டல் என்றால் என்ன? டோப்பிங் அப்படினா என்னன்னு சொல்லி பாருங்க. அதுக்கு அப்புறம் மின்தடை எண். சரியா? அதாவது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். சரியா? ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அதுக்கு அப்புறம் மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரொம்ப முக்கியமான क्वेश्चन. வரையறுன்னு சொல்லி என்ன கொடுப்பாங்க. அதுக்கு அப்புறம் Q காரணி அதாவது டிஃபைன் Q ஃபேக்டர் வந்து கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அப்புறம் ஆம்பியர் சுற்று விதி. ஆம்பியர்ஸ் என்னன்னு சொல்றா கிரிட்டிக்கல் லா ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அதுக்கு அப்புறம் வைரம் ஜொலிப்பதற்கான காரணம் என்ன? ரீசன் டு கிரிட்டரிங் ஆஃப் டைமண்ட். சரியா? ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அதுக்கு அப்புறம் கதிரியக்க செயல்பாடு சிதைவு வீதம். சரியா? இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய கம்பேரிசன் கேக்குறாங்க. ஆக்டிவிட்டி அப்புறம் டிகே ரேட். இத தெளிவா நீங்க பாத்துங்க. சரியா? அதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானது திருத்துதல் என்றால் வாட் இஸ், அதாவது ரெக்டிஃபிகேட். சரியா? ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அதுக்கு அப்புறம் அணுநிறை அலகு. சரியா? அட்டாமிக் மாஸ் யூனிட் ரொம்ப முக்கியமான. அதுக்கு அப்புறம் காஸ் விதியை கூறுக. ஸ்டேட் காஸ் லா. சரியா? அதுக்கு அப்புறம் நிறுத்து மின்னழுத்தம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அதுக்கு அப்புறம் புற ஊதா கதிர்களின் பயன்கள், அதாவது UV ரேடியேஷன்ஸோட யூசஸ் ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அதுக்கு அப்புறம் விசையின் அடிப்படையில் ஆம்பியரை பத்தி என்ன சொல்றீங்க அந்த ஃபோர்ஸ். சரியா? ஆம்பியர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பத்தி என்ன சொல்றீங்க நம்ம வந்து எழுதணும். அதுக்கு அப்புறம் லென்ஸ் விதி. சரியா? டிஃபைன் லென்ஸ் லா வந்து கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அப்புறம் மின் தேக்கு திறன் அதாவது கேபிலிட்டி. சரியா? ரொம்ப முக்கியமான क्वेश्चन. வரையறையில கேட்கலாம். பிளம்பிங்கின் இடக்கை விதி எப்படி வழக்கை விதி கேட்டாலும் அதே மாதிரி இடக்கை விதி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அப்புறம் 3 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். 3 மார்க்ஸ் ரொம்ப முக்கியமானது, அதாவது ஒளிமின் விளைவு விதி. சரியா? டிஃபைன் ஒளிமின் விளைவு விதி இருக்கா. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அதுக்கு அப்புறம் அதாவது போலராய்டின் பயன்கள் யூசஸ் ஆஃப் போலரைட்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அப்புறம் காந்தவியலின் லாரன்ஸ் அதாவது விசையின் சிறப்பு மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் கூட என்ன பாத்தீங்கன்னா அந்த அதாவது பயன்கள் கேட்கலாம், இல்ல சிறப்புகள் சொல்லி என்ன சொல்றது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் நிறமாலை என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்பெக்ட்ரம். சரியா? அதோட பயன்கள் கேட்கற வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அதாவது கிரிச்காஃபின். சரியா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரூல் நமக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் கால்வானோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அம்மீட்டராக எவ்வாறு மாற்றுவாய்? ஹவு டு சேஞ்ச் கால்வானோமீட்டர் டு என்ன அம்மீட்டர் தெளிவா பாத்துங்க. அதுக்கப்புறம் ஒளிப்பாதை என்றால் வாட் இஸ் ஆப்டிகல் பாத் ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அதுக்கப்புறம் நிலை மின்னியலின் கூலும் விதியை கூறுக. கூலும்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக். சரியா? அதுக்கப்புறம் சீபெக் விளைவு. சரியா? சீபெக் எஃபெக்ட் அப்படினா என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அதாவது கேத்தோட். சரியா? கேத்தோட் கதிர்களின் பண்புகள் கேத்தோட் ரேஸோட என்ன பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேட்கலாம். இத தெளிவா பாருங்க 3 மார்க்ல. இதே மாதிரி இந்த क्वेश्चंसலாம் 5 மார்க்லயும் சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2ல நமக்கு கேட்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு அப்புறம் செனர் டயோடு என்றால் என்ன? செனர் டயோடின் என்றால் என்ன சொல்லிட்டு வாட் இஸ் செனர் டயோடு சொல்லி அதோட யூசஸ் கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அப்புறம் நேர் திசை மின்னோட்டத்தை விட மாற்று திசை மின்னோட்டம் சிறந்தது ஏன்? AC is advantageous than DC explain சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஒளி உமிழ்வு மின்கலத்தின் அமைப்பு மற்றும் வேலை கேட்கலாம். சரியா? இத தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் ப்ரூஸ்டர் விதியை கூறுக. ப்ரூஸ்டர்ஸ் லா. சரியா? அதுக்கப்புறம் மின்னழுத்தமானியின் தத்துவம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பொட்டன்சியோமீட்டர் ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அதுக்கப்புறம் ஆல்பா சிதைவு நிகழ்வினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஆல்பா டிகே process வந்து நான் எக்ஸாம்ல எக்ஸ்பிளைன் பண்ணனும். மேக்ஸ்வெல்ஸோட சமன்பாடு. சரியா? அதாவது இன்டெகிரல் ஃபார்ம் நம்ம என்ன சொல்றோம்னா தொகை
இல்லாட்டி நூல் ரெண்டுல ஏதாவது கேட்கலாம். அதாவது இன்டெகிரல் ஃபார்ம் தான் ரொம்ப முக்கியம். மேக்ஸ்வெல்ஸோட இன்டெகிரல் ஃபார்ம் இதை தெளிவா நீங்க பாத்துங்க. ஏற்கனவே இன்னைக்கு காலையில நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து நம்ம போட்டோம். அந்த வீடியோ பாத்துங்க, அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ஓவராலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த வீடியோ பெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.